இந்த இலங்கை தீவில் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் தேசிய இன பிரச்சனை. தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அவ்வாறான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படாமல் இந்த இலங்கை தீவு பொருளாதாரத்திலிருந்து மீள முடியாது. பொருளாதாரம் வளர்வதற்குரிய எந்த வேலை திட்டங்களையும் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு வளமையாக இணைந்திருக்கின்ற திரு சபா புவதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் யாழ் மாவட்ட டெலோவின் அமைப்பாளராகவும் ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராகவும், அது மட்டுமில்ல வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்து இன்றும் பல பொது விடயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். திரு சபா புவதாஸ் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவராஜன். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு தொடராக பல வருடங்களாக இணைந்திருந்த தாயக நிலைப்பாடுகளை எடுத்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு செயற்பாட்டை செயலாற்றி வருகின்றீர்கள். அதற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, வழமை போலவே நாங்கள் தாயகத்தில் சென்ற வார பதிவுகளை பார்த்து கொண்டு அரசியல் ஆய்வுக்களத்துக்கும் நுழையும். இலங்கையில் குறிப்பாக கடந்த வாரத்தில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு உரை ஒன்று நடைபெற்றது. குறிப்பாக 26ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதாக அவருடைய உரை இடம்பெற்றிருந்தது. அந்த உரைக்கு பின்னதாக பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கட்சிகளினாலும் பல்வேறு தரப்புகளினாலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, வடக்கு மாகாண ஆளுநர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு ஜனாதிபதியிடம் பல திட்டங்கள் இருப்பதாகவும், ரணில் விக்ரமசிங்க அவர்களினால்தான் அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற வகையிலும் அவருடைய உரையாடல் கடந்த நாட்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரம் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் புதியதொரு ஆணைக்குழுவை நிறுவுவதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தாயகத்தில் பரவலாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டங்கள் ஆங்காங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் அதாவது இந்த இறுதிப் போரில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், அநியாயங்கள், இனப்படுகொலைகள் இவை போன்றவற்றிற்கான ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறையை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இலங்கைக்கான ஐநா பதிவிட பிரதிநிதி ஐநாவில் அறிவித்த விவகாரம் இங்கு ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் நோக்கி பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது தாங்கள் தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும், அதே நேரம் தேர்தல் தொடர்பான பல்வேறு மாறுபட்ட நிலைப்பாடுகளும், அதே நேரம் தமிழர் தாயகத்தில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் ஒருபுறம் பல்வேறு தரப்புகளினால் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக தொடர்ந்தும் இருப்பதை நாங்கள் காண முடியும். இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதல்லவா, 54வது கூட்டத்தொடரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு ஆணைக்குழுவை அமைப்பதாக பொய் நாடகம் இலங்கை அரசாங்கம் ஆடுகின்றது என்பது உண்மையிலேயே சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இவர்களுடைய இந்த திட்டமானது மீண்டும் தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டமாக அல்லவா இருக்கின்றது. முக்கியமாக அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கிற தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான நீதி கிடைப்பதை தடுப்பதற்கு, அது இலங்கை அரசாங்கத்தில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அதை தடுப்பதில் மிக குறியாக இருப்பார்கள். காரணம் என்னென்றால், இந்த ஆட்சிக்கு வருகிற தரப்புகள் மாறி மாறி யார் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் மக்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்திய தரப்புகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார். ஆனபடியால் அவர்கள் அந்த பாதிப்புக்கான ஒரு சரியான விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால் அது தங்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் இந்த
விசாரணை பொறிமுறையை இழுத்தடிப்பதற்காக, அதாவது இந்த சாட்சியங்கள் மற்றது அது தொடர்பான வீச்சுக்களை சிதைந்து போகச் செய்வதற்காக அவர்கள் இப்படியான அணுகுமுறைகளை அவர் காலத்துக்கு காலம் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அந்த மாற்றிக்கொள்கின்ற ஒரு முயற்சியின் வடிவம்தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் புதியதொரு ஆணைக்குழுவை தாங்கள் நியமித்து அதன் மூலமாக நீதியை பெற்றுக் கொடுக்கலாம் என்று தற்போது இருக்கிற அரசாங்கம் சொல்கிறது. அது உண்மையிலேயே இது கடந்த ஆணைக்குழுக்கள் என்ன நடந்தது, இதை விட வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு போடப்பட்ட ஆணைக்குழுக்கள் என்னத்துக்கு போடப்பட்டன, அவற்றினுடைய அறிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்ற விலாவாரியான விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக STS தொலைக்காட்சியில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகிற எந்த ஆணைக்குழுக்களும் ஏமாற்று மாத்திரமல்ல, யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு மிக காத்திரமாக இருக்கிற சாட்சியங்களையும் அது தொடர்பான நெருக்கடிகளையும் சிதைப்பது அல்லது அதை கால இழுத்தடிப்பின் ஊடாக அதை மறைக்க செய்வதுதான் அவருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இப்படியான யுத்திகளை இலங்கை அரசாங்கம் கையாளுகிறது. ஆகவே இது பாதிக்கப்பட்ட தரப்பினால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் தொடர்ந்து இருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, கேட்கக்கூடியதாக இருக்கின்ற சில விடயங்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு சில பெற்றோர்கள் இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற நிதியை வாங்குவதாக ஒரு தகவல், அது தாயகத்தில் உங்களுடைய காதுகளுக்கு வண்ணம் வெட்டி இருக்கின்றது அல்லது நீங்கள் அறிந்தவரை அது வண்ணம் இருக்கின்றது? மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற போது அந்த நேரத்தில் புலனாய்வாளர்களினால் சில காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பதிவு செய்த பிற்பாடு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று, இல்லை உங்களுடைய உறவுகள் இறந்து விட்டார்கள், நீங்கள் காணாமலாக்கப்பட்டோர் என்ற இதில் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள், அப்படி பதிவு செய்ய முடியாது, நீங்கள் அவர்களுக்கான இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்ற ஒரு மறைமுக மிரட்டல்கள் காரணமாகத்தான் பலர் அதற்கு பயந்து அவற்றிலிருந்து தாங்கள் பாதுகாப்பாக தப்பித்துக் கொள்வதற்காக பல மக்கள் அச்சுறுத்தலின் மத்தியில் இறப்பு சான்றிதழ்களை பெற்றவர்கள் கூட இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கான நஷ்ட ஈடுகள் தரப்படும் என்ற வகையில் ஒரு குறிக்கப்பட்ட நிதியை அவர்கள் வழங்கியதும் அந்த காலத்தில் நடந்தது. அதற்கு பிறகு கோட்டாபய அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகும் அந்த செயற்பாடுகள் தொடர்ந்தன. இப்பவும் அந்த தொடர்ச்சி இருந்துதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு சமாந்தரமாக போராடுகிற மக்களினுடைய எண்ணிக்கையும் இருக்கிறது. ஆகவே இங்கு வந்த வெளிநாட்டவர்கள் பலருக்கு இறப்பு சான்றிதழ்களை எடுத்த உறவினர்கள் தங்களுடைய உண்மையான நிலவரத்தை பதிவு செய்திருக்கிறார். தாங்கள் இதனால் எடுக்க வேண்டி வந்தது, தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் தொடர்பாகவும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகளோ அல்லது அது சார்ந்த முக்கியமான நாடுகளினுடைய ராஜதந்திரிகளுக்கோ இங்கு நடந்த சம்பவங்கள் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு மேலும் எப்படி இந்த ஆட்சியாளர்கள் பாதிப்பை கொடுத்து அந்த நஷ்டஈட்டை பெறுவதற்கும், நஷ்டஈடு தொகையை பெறுவதற்கும், பிறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கும் வற்புறுத்தினார்கள், அதற்குரிய அழுத்தங்களை பிரயோகித்தார்கள் என்பது அதை நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் அது இருக்கிறது. கொழும்பில் ஆசிரியர்கள் சம்பள உயர்வுக்கான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கற்பித்தலுக்குரிய ஆசிரியர்களை கூட காடைத்தனமாக கண்ணீர் புகைகளாலும் நீர்த்தரைகளாலும் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு அதில் 2 படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது பற்றி அங்கு பேசுகின்ற ஊடக செய்திகள் என்ன கூறுகின்றன? இது ஒரு புதிய விடயம் அல்ல. இந்த ரணில் அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு, குறிப்பாக நான் நினைக்கிறேன் இதற்கு முதலில் நாங்கள் அவ்வப்போது பேசுகிற போது இந்த தொழிற்சங்க போராட்டங்களை எப்படி நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களை நீர்த்தாரை பிரயோகங்கள், கண்ணீர் புகை குண்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தி எப்படி அடக்கினார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பேசினோம். ஆக இது தொடர்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மக்களினுடைய தொழிற்சங்கங்களினுடைய போராட்டங்களை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அதிபர் ஆசிரியர் சங்க போராட்டத்துக்கு கூட ஜனாதிபதி தற்போது அறிவித்திருக்கிறார், எங்களுடைய போராட்டம் தொடருமாக இருந்தால் நாங்கள் சில வேளைகளில் இதை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க வேண்டி வரும் என்ற ஒரு எச்சரிக்கையை கூட ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். ஆகவே
இவர்களை பொறுத்தவரையில் இந்த தொழிற்சங்க போராட்டங்களை எதிர்கொள்ள தயாராக இல்லை, அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரை இதில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தினுடைய செலவீனத்தை கட்டுப்படுத்தி மக்களுக்குரிய அந்த வாழ்வாதார தொகை உயராத வகையிலான நிவாரணங்களை, குறிப்பாக நிவாரணம் என்று சொல்லப்படுவது பொருள்களினுடைய நிர்ணய விலையை அல்லது சர்வதேச விலை நிர்ணயங்களுக்கு ஏற்றால் போல் பொருட்களினுடைய விலைகளை நிர்ணயித்து மக்களுக்கு விநியோகிக்க தயாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் இப்படியான தொழிற்சங்க போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. மக்களுடைய வாழ்வாதார செலவீனங்கள் அவ்வளவுக்கு அதிகரிக்காது. மக்களுடைய வாழ்வாதார செலவீனங்களுக்கு அதிகரித்து செல்வதன் காரணமாக அந்த வாழ்வாதார செலவீனங்களுக்கு நிகரான சம்பளங்கள் கிடைக்காமையால் தான் இந்த போராட்டங்கள் நடைபெறும். ஆகவே தொழிற்சங்க போராட்டம் என்பது உண்மையிலேயே அது அரசாங்கத்துடன் தொழில் புரிபவர்கள் அவர்களுக்கான ஒரு கட்டுமானமான தொழிற்சங்கங்கள் இருக்கிறபடியால் அவர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு சாதாரண மக்கள் நாட்டில் 60% இருக்கிறார். அந்த மக்கள் இவர்களை விட மோசமான பொருளாதார வாழ்வாதார சுமைகளை சுமந்து மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வெடிச்சு பெறுமாக இருந்தால் நான் நினைக்கவில்லை இந்த ஆட்சியாளர்களால் ஆட்சியில் இருந்து கொள்வது மிக கடினமானதாகத்தான் இருக்கும். எதிர்வரும் காலங்களில் இப்படியான சூழ்நிலைகள் தொடருமாக இருந்தால் அப்படியான போராட்டங்களும் மேலெழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்சங்க போராட்டம் நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். தொழிற்சங்க போராட்டம் முடிவுக்கு வர வேண்டுமாக இருந்தால் நான் குறிப்பிட்ட அந்த வாழ்வாதார சுமை என்பது இந்த அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களை அரசாங்கமே துணிந்து கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம் நாட்டில் ஒரு பொருளுக்கான விலையை சகல இடங்களிலும் ஒரே விலையில் நிர்ணயம் செய்ய முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது. உதாரணமாக 1 கிலோ சீனி யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விலையில் விற்கப்படும். இன்று ஒரு இடத்தில் 280 ரூபாவாக இருந்தால் இன்னொரு இடத்தில் 270 ரூபாய், இன்னொரு இடத்தில் 265 ரூபாய், இன்னொரு இடத்தில் 260 ரூபாய், இன்னொரு இடத்தில் 252 ரூபாய், இப்படியான விலையில் தான் சீனி விற்கப்படும். இது ஒரு உதாரணம். இதை விட எல்லா பொருட்களும் இப்படித்தான் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விலைகள் விற்கப்படுகிறது. ஆகவே அரசாங்கத்தால் பொருட்களினுடைய விலையை கூட சரியான முறையில் நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்கிற போது இவர்களால் இப்படியான போராட்டங்களை ஒரு பொழுதும் போராட்டங்களுக்கான நியாயங்களை இவர்களால் கொடுக்க முடியாது. ஆகவே இதை அடக்குமுறை மூலமாகத்தான் இவர்கள் தங்களுடைய இரும்பு கரங்களை வைத்து அடக்க முயற்சிக்கிறார். கடன் திருப்பி வழங்குதல் பற்றிய ஒரு கால எல்லை மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கடனை வழங்க தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தின் தகவல் இருக்கின்றது. இந்த நெருக்கடி எவ்வளவு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்த போகின்றது? அருமையான கேள்வி. இது கடந்த 26ஆம் தேதி ஜனாதிபதி உரையாற்றுதலில் முக்கியமாக இந்த விடயத்தை தான் அவர் குறிப்பிட்டார். என்னென்றால் இந்த நாடு மிகப்பெரிய சர்வதேச நாடுகளிடம் பெற்ற கடனின் அடிப்படையில் தான் பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திப்பதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே அந்த கடனை அரசாங்கம் சொல்கிறது 2028 வரை அந்த கடனை செலுத்த தேவையில்லை. கடன் செலுத்த தேவையில்லை என்று சொன்னால் 2027க்கு பிறகு இந்த இதுவரை செலுத்த வேண்டிய கடனுக்கான வட்டியும் அதற்கான வட்டியும் அதிகரிக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிற அபாயம் இருப்பதற்கு அப்பால் இன்னும் கடன் நிலை ஏலவே இருக்கிற கடனின் அளவை விட சில வேளைகளில் இன்னும் 1/2 மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அங்கு இருக்கு. ஆகவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமையை அவர்கள் ஒரு பொருளாதார ரீதியாக தாங்கள் மீட்டு விட்டோம் என்ற ஜனாதிபதி சொல்கிறார். ஒரு வேடிக்கையான விடயம். அதாவது கடனை செலுத்துவதற்கு தவணை எடுத்து விட்டு இங்கு எந்த விதமான வருமானங்களும் இல்லை, மேலும் மக்களை கருபறுக்கிற மக்களிடம் இருந்து பணம் பறிக்கிற ஒரு நிலைமை எப்படி அரசாங்கம் செய்கிறது என்றால் மின்சார கட்டணங்களை பன்மடங்காக அதிகரிக்கிறது. அதே நேரம் சர்வதேச சந்தையில் எரிபொருளினுடைய விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்று ஒரு பீப்பாய் எரிபொருளின் விலை $67. ஆனால் அந்த $67 அங்கு விற்பனையாகிற போது ஸ்ரீலங்காவில் 1 லிட்டர் பெட்ரோல் குறைந்தது 250 ரூபாய் விற்க வேண்டும். ஆனால் ஸ்ரீலங்காவில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 350 ரூபாய். ஆகவே
1 லிட்டர் பெட்ரோலிலேயே மிக 100 ரூபாய் கொள்ளையடிக்கிறார். ஆகவே இந்த மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற போது அந்த மக்களுக்கான நிவாரணங்களை கொடுப்பதை அரசாங்கம் தவிர்த்து மேலும் மேலும் அந்த மக்களை கருவறுக்கிற, மக்களிடமிருந்து பணங்களை வசூலிக்கிற இந்த செயற்பாடானது தங்களுக்கு பொருளாதார ரீதியான மீழ்ச்சியை தந்திருப்பது என்பதை சொல்லுகிற போது உண்மையிலேயே மிக ஒரு வேடிக்கையாக இருக்கிறது என்னென்றால், இது இந்த நாட்டு மக்கள் ஒரு மூடர்கள் அல்லது படிப்பில்லாதவர்கள் அல்லது மொக்கர்கள் என்ற வகையில் தான் ஜனாதிபதியினுடைய அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், தங்களுடைய துறை செய்தியில் $5500 மில்லியன் தற்போது இருப்பதா, கடன்கள் கட்டவில்லை, மக்களிடமிருந்து மேலதிகமாக பொருள்களுக்கான வரிகள் மாத்திரமல்ல, பொருள்களுக்கு அதிகமான கட்டணங்களை வசூலிப்பு செய்து கொண்டு தங்களுடைய கஜானாவில் $5500 இருக்கிறது என்பது சொல்லுகின்ற போது பொருளாதார ரீதியாக தாங்கள் மீட்டு விட்டோம் என்று மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். இது ஒரு வேடிக்கையான விடயம். இது எல்லோருக்கும் விளங்கிவிட்டது. இது ஒரு தேர்தலை மையமாக கொண்டுதான் ஜனாதிபதி இந்த செயற்பாட்டை, இந்த உரையை ஆரம்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தான் இந்த நாட்டை மீட்டிருக்கின்றவர் என்ற தோரணையில் அவர் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த பொருளாதாரம் மீட்கப்படுவதற்கான அடிப்படை பிரச்சனையில் ஒரு இஞ்சி அளவும் இந்த அரசாங்கம் முயற்சிக்கவில்லை தீர்க்குவதற்கு. அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு இஞ்சி அளவும் இந்த அரசாங்கம் முயற்சி செய்யவில்லை. இந்த இலங்கை தீவில் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் தேசிய இன பிரச்சனை. தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அவ்வாறான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படாமல் இந்த இலங்கை தீவு பொருளாதாரத்திலிருந்து மீள முடியாது. ஆகவே பொருளாதாரம் வளர்வதற்குரிய எந்த வேலை திட்டங்களையும் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. இன்று வெளிநாட்டு முதலீடுகள் இந்த நாட்டுக்குள் இல்லை. இந்த நாட்டிற்கு வருகிற இருந்த வெளிநாட்டு முதலீடுகள் கூட வெளியேறிவிட்டன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கடன் மறுசீரமைப்பு போர்வையில் கடன் கொடுத்த நாடுகள் 4 அல்லது 3 ஆண்டுகளை, அதாவது தங்களுக்கு கடன் கட்டுவதற்கு தாமதித்து கொடுத்திருக்கின்ற ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் தாங்கள் முன்னேறி விட்டோம் என்று சொல்வது உண்மையிலேயே அந்த பொருளாதார வல்லுநர்களையே ஒரு ஏமாற்றுகிற விஷயமாகத்தான் இது அமைந்திருக்கு. ஆகவே இது ஒரு முற்றுமுழுதான ஏமாற்று விடயமாகத்தான் இங்கு பார்க்க இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முற்றுமுழுதாக தேர்தல் நோக்கிய சொற்பதங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தன்னால் தான் இந்த நாடு இப்படி இருக்கின்றது, தன்னை போன்றோரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் கூடுதலாக அதை பற்றி பேசியிருக்கின்றார். அதற்கு அங்கு இருக்கின்ற மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு வண்ணம் இருக்கின்றது. அது இதுக்கு ஜனாதிபதியின் உரைக்கு ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் கூட சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த விடயங்களில் இருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு சரியாக பயப்படுகிறார். அவர் தேர்தலில் வெல்ல மாட்டேன் என்ற ஒரு மனோநிலை அவருக்குள் வந்திருக்கிறது. இந்த உரையாடல் மூலமாக தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அவர் தொடர்ச்சியாக இந்த தேர்தலை ஒரு வகையில் பின்தள்ளி போடலாம் அல்லது தேர்தல் களத்தில் இருக்கிற தரப்புகளை குழப்புகின்ற வகையிலான உரையாடல்கள், அடுத்தது தன்னை விட இங்கு இந்த நாட்டை இனி மீட்பதற்கு யாரும் இல்லை, தன்னால் தான் கொண்டு செல்ல முடியும் என்ற பேச்சுக்கள், மற்றது தான் வந்தபடியால் தான் இதை நிறுத்த முடிந்தது என்ற வகையில் தன்னுடன் சார்ந்திருப்பவர்களை சொல்லி அவர்கள் மூலம் வாயால் சொல்ல வைக்கிற ஒரு செயற்பாடுகள், அல்லது இது இந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு. நான் நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் அப்படியான ஒரு நகர்வை நோக்கித்தான் ஜனாதிபதி அவர்கள் நகர முயற்சிக்கிறார். ஏனென்றால் தேசிய அரசாங்கம் ஒன்றை வைத்துக் கொண்டு விட்டால் எதிர்கட்சி இல்லாமல் எல்லா கட்சிகளையும் அரவணைத்து சென்று கொண்டு தேர்தலை எதிர்கொண்டு தான் வெல்லலாம் என்ற ஒரு வியூகமும் அவர் வகுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் தனக்கு எதிராக குரல் எடுக்கும் தரப்புகளை இப்பொழுது அவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்களை வேட்டையாட ஆரம்பித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், நாங்கள் பேசுகிற நேரத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் அவர்களை, அவருடைய பழைய வழக்கு ஒன்று, நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்து வழக்கு ஒன்றின் மூலமாக அவருக்கு இப்பொழுது 3 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த நாட்களில் அவர் ரணில் விக்ரமசிங்காவை கொழும்பில் பல இடங்களில் மக்கள் திரட்சியாக
வீதியில் இறங்கி இருக்கிற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்காவை பாரிய அளவில் அவர் விமர்சித்தார். அப்படி ஆன தரப்பு பலரை வேட்டையாடுகிற முயற்சியும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே பல தடவை பேசி இருக்கிறோம். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல விஷயங்களை பல தலைவர்களுடன் இருந்து படித்தவர், பல செயற்பாடுகளில் ஈடுபட்டவர், பூகோள அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் பல்வேறு ராஜதந்திரிகளுடன் தொடர்பை வைத்திருப்பவர். அவரை பொறுத்தவரையில் பல வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து இந்த தேர்தலை எப்படியாவது தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் சிந்திக்கிறார். அதுதான் அவருடைய செயற்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் தான் அவருடைய இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது தாயகத்தில் இந்த புது வேட்பாளர் பற்றிய நிலவரம் இப்பொழுது என்ன தகவல்கள் அது பற்றி கிடைத்திருக்கின்றது? குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகிற டெலோ ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லப்படுற 5 கட்சிகள் இணைந்து அண்மையில் தாங்கள் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை வலுப்படுத்த தயாராக இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் சிவில் சமூக அமைப்புகளினுடைய ஒரு முழுமையான அறிவிப்பு இன்னும் இங்கு வரவில்லை. அதை குழப்புகின்ற வகையிலும் பல்வேறு தரப்புகள் போலியான சிவில் சமூக அமைப்புகளாக உரையாடலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை குழப்புகின்ற வகையில் தமிழரசு கட்சியில் ஓர் அணி உருவாகி இருக்கிறது. இன்னொரு அணி பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. கஜேந்திரகுமாரனுடைய அணி ஜனநாயக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு ஒரு புறம் இருந்தாலும் பெரும்பான்மை தரப்புகள், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும், உங்களுடன் இந்த ஊடக சந்திப்புகளில் வந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதமர் உருத்திரகுமாரனாக இருக்கலாம், ஏனைய தரப்புகளாக இருக்கலாம், உங்களுடைய தொலைக்காட்சியில் வருபவர்கள் எல்லோருமே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் அது தொடர்பான கருத்துக்களை மிக ஆழமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தாயகத்தை பொறுத்தவரையில் ஒரு சில சக்திகள் இதை குழப்ப வேண்டும் என்பதில் தீவிரமாகத்தான் இருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இது எல்லோரும் ஒற்றுமையாக, என்னை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த சக்திகளும் புலம்பெயர்ந்த உணர்வாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் தாயகத்தில் இருக்கிற தமிழ் தேசிய சக்திகளும் சிவில் அமைப்புகளும் ஒன்றிணைந்து இது ஒரு பலமான முடிவாக எடுத்து இதை செயற்படுத்தினால் நான் நினைக்கிறேன் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை இன்னும் தாயகத்தில் உருவாகவில்லை. அந்த சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை. குறிப்பாக சிவில் சமூக அமைப்புகளை ஒரு பகுதியாக உடைத்து அவர்களுடன் எதிர்நிலைப்பாடான கருத்துக்கள் வர வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு அணி தீவிரமாக இறங்கி இருப்பதாகத்தான் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெறுகிற ஒரு சில இடங்களில் நடைபெற்ற இந்த சிவில் அமைப்பு சார்ந்த கூட்டங்கள் என்ற தோற்றப்பாட்டில் நடைபெறுகிற இடங்களில் காணக்கூடியதாக இருக்கு. இந்தியாவின் அரசியல் வெற்றிகளுக்கு பின் மீண்டும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்தியாவிலிருந்து வந்து சென்றிருக்கின்றவரின் தகவல்கள் வண்ணமாக அமைந்திருக்கின்றது அல்லது ஒரு சாரணமாக வெற்றிக்கு பின் அவர்கள் வந்து செல்கின்ற ஒரு நிலையாக அது இருந்திருக்கின்றதா? இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய அரசாங்கம் 3வது தடவையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் 1வது பயணமாக ஸ்ரீலங்கா தான் வந்திருந்தார். ஸ்ரீலங்காவில் வந்து பல்வேறு தரப்புகளையும் சந்தித்திருந்தார். அது அவருடைய 3வது பதவியேற்றின் பிறகு உத்தியோகபூர்வமாக வந்த சந்திப்பு. அந்த சந்திப்பில் தமிழர் தரப்புகளுக்கும் அவர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு கொடுத்து அந்த சந்திப்பை மேற்கொண்டார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சந்திப்பில் தமிழ் தேசிய தரப்பு சார்ந்த பிரதிநிதிகள் ஒற்றுமையாக ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தவறிவிட்டார். அவருக்கு முன்னாலேயே ஒரு விடுங்குப்பாடொன்று அவர்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அவர் கேட்கிற போது இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு தரப்பு தாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக பரிசீலிப்பதாக சொன்ன அடுத்த கணம் அந்த இலங்கை தமிழரசு கட்சியின் இன்னொரு தரப்பு நாங்கள் பொது வேட்பாளரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை அங்கு முன்வைத்திருந்தார். இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்திய தரப்புக்கு அமைந்திருக்கிறது. இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை, இவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து நிலைப்பாட்டில் ஒற்றுமை இல்லாதபடியால் அது என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில்
அது நான் நினைக்கிறேன் பொதுவாக வெளியில் இருக்கிற அனைவருடைய பார்வையும் அதாகத்தான் இருக்கும். இது இந்திய அரசாங்கத்துக்கு வாய்ப்பாக அமையும். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு எங்களுடைய சக்திகள் இணைந்து ஒரு கோரிக்கை அங்கு வைக்கிறது. அந்த சந்திப்பின் பிறகு மீனவ சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள். தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டி வரும் மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் எவர்களும் அந்த விடயத்தை கதைக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை அங்கு வைத்திருந்தார். நான் நினைக்கிறேன் கூடுதலாக அதில் கஜேந்திரன் அவர்கள் கொடுத்த கடிதத்தில் அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஏனைய எவரும் அந்த விடயங்கள் தொடர்பில் அங்கு பேச. ஆகவே இந்த விவகாரம் மீனவ அமைப்புகளினால் இங்கு விமர்சனமாக தாயகத்தில் வைக்கப்பட்டது. ஆகவே இந்த சந்திப்பின் மூலமாக என்னை பொறுத்தவரையில் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, பல தந்திரோபாயங்களை மேற்கொண்டு. இலங்கை மத்திய அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று காய் நகர்த்தல் செய்கிற இந்திய தரப்புக்கு தமிழர் தரப்பினுடைய பிடுங்குப்பாடு வாய்ப்பாக அமைந்தது. அதே நேரம் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக தமிழர் தரப்பு தங்களுக்கு ஒரு நெருக்கடிகளை தருவார்கள் என்று நினைத்திருந்த நேரம் அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நெருக்கடி இனி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இவர்களுக்குள் உள்ள பிடுங்குப்பாடு ஒரு நெருக்கடியை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க விடாமல் தடுத்துவிட்டது. ஆகவே இதில் என்னை பொறுத்தவரையில் தற்போது இருக்கிற பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற தமிழர் தரப்பில் பலவீனம் மேலும் எங்களுடைய மக்களுக்கு பின்னடைவைத்தான் கொடுக்க போகிறது. கடந்த காலத்தில் நடந்த இந்திய அரசாங்கங்களினுடையான ராஜேந்திர ரீதியான உறவுகளில் ஏற்பட்ட பின்னடைவுகளும் தடம்புரல்வுகளும் எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயத்தில் ஒரு பின்னடைவை கொடுத்தது என்பதை சிந்தித்தோம். அதன்படி அதை தந்திரோபாயமாக கொண்டு செயற்பட தமிழர் தரப்பு தயாரில்லை என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் கை நடுவ விட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களது இருப்புகளை கபளீகரம் செய்வதற்கும் நாங்கள் வழிவிட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் இந்த விவகாரத்தின் மூலமாக வெளிப்படும். ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கடந்த காலத்தில் எங்களுக்கு எதிராக யார் இருந்தார்களோ அவர்களுடன் நாங்கள் பேசி எங்களுக்கான உரிமையை எடுக்க வேண்டிய கடப்பாட்டுக்குள் நாங்கள் இப்பொழுது தள்ளப்பட்டோம். 2008 தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர், தமிழ் மக்களினுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய மாவீரர் தின உரையில் தெளிவாக சொன்னபடி நான் நினைக்கிறேன் இந்தியா தொடர்பாக ஒரு 5 நிமிடம் அவருடைய பேச்சு அங்கு இருந்தது. அறந்து போன ராஜதந்திர உறவை மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறோம் என்று இந்திய அரசாங்க ராஜதந்திரிகளை நோக்கி ஒரு கோரிக்கை வைத்தவர் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 2008 மாவீரர் நாள் உரை. உண்மையில் அந்த 2008 மாவீரர் நாள் உரையை ஒவ்வொரு தமிழர்களும் கேட்பார்களாக இருந்தால், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கேட்பார்களாக இருந்தால், நான் நினைக்கிறேன் எப்படி எதிர்காலத்தில் இந்திய ராஜதந்திரத்தை நாங்கள் கையாள வேண்டும் என்பதில் அவர்கள் கட்டுறுதியுடன் செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய ஒரு முடிவை தாண்டி, இந்தியாவின் ஒரு நிலைப்பாட்டை தாண்டி அமெரிக்காவோ அல்லது பிரித்தானியாவோ அல்லது மேற்கு ஐரோப்பிய நாடுகளோ இங்கு வருவதற்கு தயாராக இல்லை. அதில் குறிப்பாக இலங்கை தமிழர் விவகாரத்தில் வருவதற்கு தயாராக இல்லை. இந்த புரிதல் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் எப்படி ஒரு அழுத்தத்தை அல்லது எப்படி ஒரு ராஜேந்திர ரீதியான செயல் வடிவத்தை ஆற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே உள்நாட்டுக்குள் கட்சிகளுக்குள் கதிரைகளுக்கும் அல்லது பதவிகளுக்கும் அடிபடுகிற கூட்டங்களினால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இனத்துக்கு விமோசனம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உண்மையான விடயம் இதை நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே தமிழ் இனத்தின் அழிவுக்கு பிறகு இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் மௌனித்து 15 வருடங்கள் ஆகின்றது. இந்த 15 வருடத்தின் பின்னும் வரியை புரிந்து கொள்ளாத அரசியல்வாதிகள் மக்கள் நிச்சயமாக அதற்கான ஒரு வழியை போட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் அரசியலை பொறுத்தவரையில் இன்று பலரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியலை போராட்ட காலத்தில் கற்றிருக்கின்றார்கள். அப்படி கற்ற இந்த தமிழ் மக்கள் நிச்சயமாக அவர்களை வெளியேற்றுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்பது உண்மையான விடயம். ஏனெனில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளேயே மாறுபட்ட கருத்தை
வெளி பரப்பில் பேசுகின்றவர்கள் மக்களுக்கான ஆட்சிகளை புரிவார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. பல தடவை நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கின்றோம். உண்மையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கான உண்மையான அந்த நிலைப்பாட்டையும் உண்மையான வேதனையும் அறிந்தவன் தான் இந்த ஆட்சி பதவிக்கு வர வேண்டும். அப்படி வருகின்ற போதுதான் நிச்சயமாக தமிழர்களுக்கான ஒரு உண்மையான ஒரு விடிவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கும். நீங்கள் கூறியது போல, நாங்கள் கூறுவது போல, கதிரைகளுக்காகவும் காசுகளுக்காகவும் அடிபடுபவர்கள் தமிழர்களுக்கு ஒரு நல்ல விடிவை தேடிக் கொடுக்க போபவர்கள் அல்ல என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்கூடத்தில் சிறப்பாக திரு சபாபதிதாஸ் அவர்கள் இணைந்து பல விடயங்களை தாயகத்தில் இருந்து அறிந்த விடயங்களை தந்ததோடு சிறப்பாக பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசியல் ஆய்வுக்கூடத்தில் தாயகத்திலிருந்து தந்து கொண்டிருக்கின்றார். இவர் உண்மையிலேயே சிறப்பான பணிகளையும் செய்து வருகின்றார். இவர் டெலோவின் யாழ் மாவட்ட இணைப்பாளராகவும் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், அது மட்டுமல்ல வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்தவர். அது மட்டுமில்லாமல் பொதுப்பணிகள் பலதை செய்து வருகின்ற இவர் மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி சபாபதிதாஸ் அவர்களை இணைந்து. நன்றி தேவராஜன். நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த இலங்கை தீவில் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் தேசிய இன பிரச்சனை. தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அவ்வாறான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படாமல் இந்த இலங்கை தீவு பொருளாதாரத்திலிருந்து மீள முடியாது. பொருளாதாரம் வளர்வதற்குரிய எந்த வேலை திட்டங்களையும் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.